தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோமு சார், இதில் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? ஒரு பக்கம் வந்து பால் இன் தி ராகுல் கோர்ட் அப்படின்றாரு நக்கீரன் பிரகாஷ். காங்கிரஸ் கட்சி ஏன் முடிவெடுக்க தயங்குறாங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? காங்கிரஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜய் கட்சியோட சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வாய்ப்பே இல்லை. இதில் அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலையும் சரி இவங்க போகட்டும், நம்ம அவங்களுடைய செல்வாக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. ஏன்னா காங்கிரஸுடைய செல்வாக்கு என்னங்கிறது 2014 தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்க கடைசியாக தனியாக நின்ன தேர்தல் 4.3 இதுதான். ஆனால் காங்கிரஸுடைய வாக்கு தேவைன்னு திமுக நினைக்குது. மினிமமாக இருந்தாலும் அந்த மினிமத்துக்கு ஏற்ற இடத்தை தர தயாராக இருக்குது. இப்போ 4.3% அவங்க வாங்கினதுக்கு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் ஒரு 10 தொகுதி தரலாம். அதான் அந்த பெர்சன்டேஜுக்கு அவ்வளோதான். இல்லை 15 தரலாம். அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன தரையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, இந்த தரையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து பார்த்தா 31, 39 அப்படின்னு இருக்காங்க. இதில் இந்த காங்கிரஸ்காரங்களுடைய அந்த கதர் சட்டையை வச்சு ஒன்று சொல்கிறேன். துணி அப்படின்னா முதல்ல வந்து பருத்தி விளைவிக்கணும், அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும், நிலத்தை சமன்படுத்தணும், பருத்தியை விதைக்கணும், அப்புறம் அது வந்து வரதுக்கப்புறம் தூய்மைப்படுத்த சுத்தப்படுத்தி பஞ்சை எடுத்து அப்புறம் நூற்பாலையில் அவங்களுடைய பாணியில் கைராட்டியில் போட்டு நூலாக நூற்று அப்புறம் சட்டை தைக்கணும். நான் இந்த எந்த வேலையும் செய்ய மாட்டேன், டைரெக்டாக போய் சட்டையை போட்டு போவான்னு சொல்லிவிட்டு சட்டை இல்லாமல் போய் நின்னா எப்படி இருக்கும் ஒருத்தன்? அப்படி தான் இருக்குது காங்கிரஸ் பண்ணுறது. எப்படின்னா கட்சி வேலை பார்க்க மாட்டோம், கட்சியை வளர்க்க மாட்டோம், மக்களுக்கான விஷயங்கள் போராட்டங்கள் செய்ய மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கட்சியை வளர்த்துக்கிறோம். தலைகீழாக எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, உணவு உண்றதுக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறைக்கு மாறாக வந்து சொன்னால் அது எந்த கட்சி ஒத்துக்கும்? இப்போ திமுகங்கிற ஒரு கட்சி வந்து அவங்க கட்சிக்கான விஷயத்தை தான் பார்ப்பாங்களே தவிர காங்கிரஸை வளர்த்து விடுறது அவங்க வேலை கிடையாது. அப்போது அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் தான் வளரணும்னா யாராவது ஒருத்தவங்க தயவு நாட வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன் நான் வந்து திமுகவை நம்பியே வளரணும், தாவேக்காவை நம்பி வளரலாமே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம்ல? அப்போ இந்நேரம் முடிவு பண்ணி அறிவிச்சிருக்கலாங்கிற நான். இவ்வளவு வந்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மீடியாவையும் இதுலேயே கவனம் செலுத்த வைக்கிற அளவுக்கான ஒருத்தபிள் காங்கிரஸ் கிடையாது. பொதுவாக எந்த கட்சியுமே அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே இதுன்னு இது ரைட்டு, எங்களுக்கு கேட்டோம் தரலையே அவ்வளோ சீட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு போக வேண்டியது தானே. அது இல்லாமல் அதே போல தயக்கம் 2 பேருக்குமே இருக்குது சார். இப்போ திமுக மாதிரியான பெரிய கட்சிகளை திமுகவோ அதிமுகவோ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம தான் அதிக வாக்கு சதவீதம் கூட்டணி கட்சிகள் இல்லையா, இருந்தாலும் சின்ன சின்ன கட்சிகளை ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா, இங்கே நம்மளுடைய தேர்தல் முறை எப்படி இருக்குல்ல, ஒரு 10 லட்சத்தி ஒரு வாக்கு ஒரு தொகுதியில் இருக்குன்னா ஒருத்தன் 5 லட்சம் வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 5 லட்சத்தி 1 வாங்கியிருப்பான், அவன் ஜெயிச்சிட்டான். இந்த 5 லட்சம் வாக்குங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த விதத்துலையும் பயன் கிடையாது. அப்படி ஏன்னா விகிதாச்சார வாக்கு முறைங்கிறது சில நாடுகளில் இருக்குது. எத்தனை சதவீதம் மொத்தமாக வாங்கினாங்களோ அதுக்கேற்ற இடங்கள் தர்றது அப்படின்ட்டு இது அங்கே இல்லை. அப்போ சின்ன சின்ன கட்சிகளையும் அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த இடத்துட்டு வந்து என்டிஏவுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு விஷயம் வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஈகோவை கிளாஷ் பண்ணுதா? ஏன்னா இந்த பக்கம் வந்து என்டிஏவில் அதிக இடங்களை வந்து பாஜக வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. டெல்லியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போய் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு 60-70 வாங்குறாங்க அப்படின்னா, பாஜக ஒரு தேசிய கட்சி, அவங்களே 60-70 வாங்குறப்போ எங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களான்னு ஒன்று. இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அவங்க வந்து எப்படியும் 30+ன்ற கால்குலேஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா 20+ன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சுருக்கி பார்க்கறதன் மூலமாக அவங்க ஈகோவை கிளாஷ் பண்ணுறாங்களா? இல்லை, நிச்சயம். இப்போ அதிமுக இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அந்தந்த கட்சியோட செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் அதிமுக தான் பெரிய கட்சி, அது ஒதுக்கும். இப்போ வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூடுதலாக வச்சுக்கிட்டு திமுகலையும் சரி காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. 114 கொடுத்துருக்குறாங்க, 63 கொடுத்துருக்குறாங்க, 41 கொடுத்துருக்குறாங்க, போயிருக்குது. ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் அது இல்லை, ஒன்று செல்வாக்கும் இல்லை, ஆட்சியிலும் இல்லை ஒன்று. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க, செல்வாக்கு ஓரளவு இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற இடங்கள் தான் கொடுக்கும் அதிமுக. இப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஒரு 40 சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் 25 வச்சிங்க, கூட்டணி நீங்கள் யாராவது நீங்கள் பேசுகிறீங்களா, ஆளுக்கு 1-2 கொடுத்து பிரிச்சிங்க, 15 சீட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பாமகனா ஒரு 25. இப்படி தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஏற்ற இதுதான் கொடுப்பாங்களே தவிர
இப்போ காங்கிரஸ் எதிர்பார்க்குற மாதிரி எங்கள்கிட்ட வாக்கு சதவீதம் கம்மி, எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், எம்பி வேணும், கூட்டணி அமைச்சரவையில் எங்களுக்கு வந்து பதவி வேணும், அமைச்சர் பதவி அப்படிங்கிறத எந்த கட்சியுமே அதை வந்து இல்லை அதில் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி முக் பாரத் அப்படின்ற புள்ளியில் பாஜக வேலை செய்யலாம். தென்னிந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வலுவாக தானே இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா அல்லது தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கை திமுகவும் பங்கிடுது இல்லையா? அப்போ எங்களுக்கான பலம் என்பது தென்னிந்தியாவிலே இருக்கும்போது நீங்க ஏன் எங்களை குறைச்சி மடிப்பீங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனை காங்கிரஸ் எடுக்கலாம் இல்லையா? ராகுலுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவாக தானே இருக்குது இப்போ. ஆனால் தமிழ்நாடு வந்து கேரளாவோ தெலுங்கானாவோ கர்நாடகாவோ இல்லையே. இப்போ அங்கே அவங்க வாக்கு சதவீதம் என்ன, இங்கே தமிழ்நாட்டில் என்ன? அதாவது காங்கிரஸுக்கு சீட்டு தர வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து கற்பனையாக கூட அதை நினைச்சு பார்க்க முடியாது. அவங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு எந்த அளவுக்கோ அதை தான் வந்து இப்போ திமுகவுடைய இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாக்கு சதவீதத்தை விட குறைச்சி கொடுப்போம் நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா கூட்டணி நெருக்கடி. தேமுதிக புதுசாக வந்திருக்கு. போன தடவை 2021 மக்கள் நீதி மையம்ல அவங்க ஒரு 2 சீட்டாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் கமல் நல்லவர், இந்த 2026 ஒரு சீட்டு கொடுங்க, 31 ஒரு சீட்டுன்னு கொடுக்கூட அவர் சொல்லுவார். அவர் நல்ல மனது தான். மினிமம் அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். தனியரசு வந்து உறுதியாயிருக்கு. இதே மாதிரியான கட்சிகள்லாம் வந்திருக்கு. SDPI அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ புதுசாக வந்த ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் திமுக வந்து போன தடவை கொடுத்ததே நம்ம குறைச்சி கொடுக்கலாமாங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அடிப்படை வாக்கு சதவிகிதமும் இல்லாமல் இப்போ ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். சார் அடிப்படை வாக்கு சதவீதம் சோமு சார் சொல்கிறாரு. ஆனால் அவங்க இப்படி ஒரு கால்குலேட் பண்ணுவாங்களே, எங்களுக்கு கேட்ட தொகுதியை நீங்கள் கொடுக்கல, சரி நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்குள்ளே போயிட்டு தாவேக்கா, காங்கிரஸ், சசிகலா, டாக்டர் ராமதாஸ் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பலமான அணியாக மாறும் இல்லையா? ஏன் திமுக தனக்கு எதிராக ஒரு பலமான அணியை உருவாக்கணும்? இல்லை அதாவது இதில் 2 விஷயம். காங்கிரஸ் வேற யார் சொன்னீங்க? சசிகலா, டாக்டர் ராமதாஸ். இது வந்து ஒரு பலமான அணி அப்படிங்கிறதுன்னு ஒரு நல்ல நகைச்சுவை. அது ஒரு விஷயம். ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் சார்? ஏன் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு அப்புறமும் ஒரு பெரிய நகைச்சுவை கிடைக்கும் இல்லையா நமக்கு? அவங்க வாங்கின மதிப்பு இல்லாமல் சார் எத்தனை எலெக்ஷனை டாக்டர் ராமதாஸ் பார்த்துருக்குறாங்க, சசிகலா பார்த்துருக்குறாங்க, காங்கிரஸ் பார்த்துருக்குது. அவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டுலாமா? இப்போ இவங்க சசிகலா வந்து நேரடியான தேர்தல் அனுபவமா எப்படி என்ன ஏதுங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட். அது இப்போ வெளிப்படையாக அரசியலுக்கு வந்து இது பண்ணுது டாக்டர் ராமதாஸ், காங்கிரஸ். இவங்க அவங்களுடைய 2 கட்சியுமே நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது. இப்போ பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி அன்புமணி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. சட்ட ரீதியாகவும் இப்போ கோர்ட்டில் கூட நீதிமன்றத்திலேருந்து அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ராமதாஸ் தரப்பில். அது அந்த மாதிரி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இங்கே இருக்கிற ஒரு சூழல். கட்சி சின்னம் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து வயது மூத்தவர்கள் வந்து ராமதாஸ் இருக்காங்கன்னா வயது மூத்தவர்கள் வந்து அது சின்னத்தை பாரம்பரிய சின்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது முதற்கொண்டு அன்புமணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இமேஜ் தானே சார், பொலிட்டிக்கல் இமேஜ் தானே சார் முக்கியம். இந்த வாக்கு வங்கின்றதை நீங்க வந்து கால்குலேட் பண்றீங்க. பொலிட்டிக்கல் இமேஜ் ஒன்று முக்கியம் இல்லையா? விஜய், சசிகலா, டாக்டர் ராமதாஸ் அல்லது வந்து ராகுல் காந்தி ஒரு ஸ்டேஜில் தோணுனாங்கன்னா அந்த 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 அலையன்ஸோடைய இமேஜ் உயரும் இல்லையா? சரி, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து 2 நம்பர்னு வைப்போம், இவர் ராமதாஸ் 1ன்னு வைப்போம், சும்மா இருக்குன்னு. மீதி சசிகலா ஒரு சைபர் இன்ட்டு விஜய்னு போட்டிங்கன்னா மொத்தத்துக்கு சைபர் தான் வரும். அதான் கணக்கு. நீங்கள் எத்தனை நம்பர் போட்டு சைபரில் வந்து இன்ட்டு பண்ணிங்கன்னா பெருக்குனீங்கன்னா சைபர் தான் வரும். அந்த மாதிரி அங்கே 2 சைபர் இருக்குது. விஜய் ஒரு சைபர், சசிகலா ஒரு சைபர். இவங்க சின்ன சின்ன புள்ளி. அப்போ நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ஆனால் அப்படி வாய்ப்பு இருந்து அது ஒரு மாதிரி வந்துச்சுன்னா உண்மையிலேயே அது ஒரு ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தான் இருக்குமா? அந்த உத்தரவாதம் இருக்குமா, கிடைக்குமா? இல்லை, அது ஒரு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஐடியாலஜியில் தானே அவங்க போயிட்டுருக்காங்க. பாதி பேரை இப்படி தூண்டி விட்றாங்க, நீ வந்து திமுக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி நீ போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவங்க இந்த பிரச்சனை அதிகமானதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி இருந்தாலும் திமுக விட்டு பிரியாதுன்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ இவங்க தலைக்கு மேலே போகிற விஷயத்துக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, மறுபடி தமாக மாதிரி வரலாம். அதை வந்து தமிழக வெற்றி காங்கிரஸ் அப்படின்னு செல்வ பெருந்தகை தலைமையில் வரலாம். ஏன்னா சிதம்பரம் ஒரு வரன்னு தெரியாது. அவர் வந்து திமுக சார்பாகவும் சேர்ந்து எடுக்கப்பட்ட எம்பி. அவர் பையனும் எம்பியாக இருக்கிறார். ஒருவேளை தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சுன்னா நீங்க சொல்றது கால்குலேஷன் சரியா இருக்கும். தமிழக வெற்றி காங்கிரஸ் அப்படின்றது இல்லை, அது இது வந்து கழகத்தை மட்டும் எடுத்துட்டு காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு இல்லை, இப்படியும் வச்சுக்கலாம். அதையும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. திராவிட காங்கிரஸ் இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்கன்னா இதில் திமுகவுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா,
காங்கிரஸ் அதே மாதிரி சாயலில் ஒரு கொடி உள்ள கட்சி தன்னுடைய கூட்டணியில் இருக்குங்கிறது அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கலாம், நமக்கு தெரியல அப்படின்னு. மற்றபடி இவங்க அளவுக்கு மீறின விஷயங்களில் போயிட்டு இருக்காங்கங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு விஷயம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த செல்வ பெருந்தகை வீட்டு திருமணம் பற்றி பிரகாஷ் சார் சொன்னதுனால அதை ஒட்டி சின்ன ஒரு விஷயம், இது தொடர்பு இல்லாட்டி முக்கியமான விஷயம்னால, அவருடைய மகளுக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி திருமணத்துக்கான அழைப்புதல் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவில் நாராயணன் திருப்பதி நினைக்கிறேன், இவர் வந்து மதம் மாறிட்டாரு, ஆனால் வந்து ஹிந்து பட்டியலின தொகுதியில் ஒதுக்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்ட்டு. அதாவது அந்த கிரிப்டோ கிறிஸ்டின்ங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன ஒரு இதுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை மாற்றணும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டினாக இருக்கிறவங்க, இது ஹிந்துவாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அந்த பட்டியலினத்துக்கான உரிமை, அது சலுகை கிடையாது, அந்த உரிமை வரணும் அப்படிங்கிறத பண்ணணும். ஏன்னா இந்த இந்துங்கிறதுங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற லிங்காயத்துக்களே நாங்கள் இந்துக்கள் இல்லைங்கிறாங்க. பேசலாம் சார், இது இன்னொரு டாபிக், இன்னொரு டாபிக் பதிவு பண்ணணுங்கிறனால பேசலாம் சார். இல்லை தாவேக்காவை நம்பி காங்கிரஸ் போகணும் அப்படின்னு தான் நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு 95.45% வாக்குகள், அப்புறம் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய 110 ப்ளஸ் வாக்குகள், இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து 234 ஒரு யோசனை பண்ணோம்னா பக்கத்து மாநிலத்தை கூட சில தொகுதிகளில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தானே சார்? ஆமாம், பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு தானே சார் தேர்தல் நடக்குது? ஓ பாருங்க, அதே பாண்டிக்கு நடக்குது, கேரளாவுக்கு நடக்குது. அதனால அவங்க ஆந்திரா பக்கம் போறாருங்க சார். பரவாயில்ல. ஓ சாரி, விஜய்னு சொன்னோன்னே நானும் அவங்க கட்சிக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். குண்டூர்காரம் அவங்க இல்லைங்க சார், நல்ல வேளை ஆதரவாளர்கள் சார். மலேசியா அமெரிக்கான்னு சொல்லாம போனாரு, அங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு ஜாஸ்தி. இல்ல பழைய இதுல வந்து நான் அலாஸ்கா அண்டார்டிகா எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அதாவது இவங்க தனியா நிக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து நிக்கட்டும். இல்லை வந்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு இவரு சொல்லி கிறிஸ்தோடங்க சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு 20% வாக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி அதே மேல விஜயே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் எங்கள் கட்சி ரொம்ப பலமாக இருக்குன்னு. இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் அரசியலில் இருந்துக்கிட்டு எல்லாம் கணிச்சு ஆராயக்கூடியவர், ஒரு அரசியல் சாணக்கியராக இருக்கிறவர்ல, அதனால் அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு. இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு? நீங்கள் வந்து ஒன்று தனியாகவே நில்லுங்க. இப்போ கிறிஸ்தோடங்கிற முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கி காங்கிரஸ் தனியாக நிற்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க, தனித்து ஆட்சி அமைச்சு காமராஜர் ஆட்சி அமைச்சிடலாம். ஒன்று இல்லை வந்து விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கட்டும், கிரீஷோடங்கர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அது ஒரு வந்துச்சுன்னா ஒரு 220. கோவாவுக்கா விஜய் முதலமைச்சர்? கோவாவுக்கா? கிரீஷோடங்கர் கோவாக்காரங்க தானே? த்ரிஷாவோட கோவா போனார்ன்றதுனால வேண்டாம். அது அந்த டாபிக். இன்னொரு இது என்ன அப்படின்னா, இவர் யதார்த்தமாக பார்த்தா இதற்கு மேலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தால் அது வந்து அந்த கூட்டணிக்கு மைனஸ் தான் நிச்சயமாக. எப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் அதிக தொகுதியில் வந்து இவங்க விட்டு கொடுத்து நின்றுச்சு அப்போல்லாம் திமுக தோல்வி தான். இப்போ வந்து 25 தான் கொடுப்பாங்க நான் இருந்தால் கூட, அதுதான் நடக்க போகுது. இருந்தால் கூட இது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை தான் ஏற்படுது. ஏன்னா திமுக தொண்டர்களெல்லாம் அது ரொம்ப அதீதமான ஒரு பாதிப்பு. இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து நிச்சயமாக நடக்காது. அதனால் அது தேவையில்லாத ஒரு விஷயந்தான் அந்த கூட்டணியை.